வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். தொடர்ச்சியா நம்ம இங்கிலீஷ் ரீடிங்கான பேசிக் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 7 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 7 கிளாஸுமே கண்டிப்பா நீங்க அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 30 டேஸ்ல என்னால இங்கிலீஷ் ரீடிங் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாங்க. பேசிக்கா நம்ம வந்து இங்கிலீஷ் ரீட் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 26 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த 26 எழுத்துக்கும் என்னென்ன மாதிரி உச்சரிப்புகள் வரும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்ல எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷையும் எழுத்து கூட்டி படிக்கலாம். ரொம்ப பேசிக்கா ரொம்ப புரியுற அளவுக்கு நான் உங்களுக்கு லெசன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெசனை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ப்ரீவியஸ் 7 லெசன்ஸையும் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அப்போதான் 8வது லெசன் உங்களுக்கு தெளிவா புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குற வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக்கோ அப்டேட் பண்ணுங்க. இந்த 7 லெசன்ல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 8. டே 8ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சவுண்ட்ஸ் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஜி லெட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜி லெட்டருக்கு நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு கான்சனன்ட்டோட சவுண்டு சொல்லி கொடுக்கும் போதே 2 விதமான சவுண்டு சிக்கும் ஜிக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 7வது லெசன்ல சியோட சவுண்ட் பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து ஜியோட ஹார்ட் சவுண்டும் சாஃப்ட் சவுண்டும் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கிலீஷ்ல நம்ம வவல்ஸ்னு சொல்லும் போது ஏ இ ஐ ஓ யூ சொல்றோம் இல்லையா. மொத்தமா 5 லெட்டர்ஸை நம்ம வந்து வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. ஆனா எக்ஸ்ட்ராவா நமக்கு வைக்கும் 2 வவல் சவுண்ட் இருக்கு. ஸோ இந்த 6 எழுத்துக்களோட இந்த கான்சனன்ட் எழுத்து சேரும் போதுதான் நமக்கு இந்த 2 விதமான சவுண்ட் வந்து மாறுது. அது சிக்காகட்டும் ஜிக்காகட்டும் ரெண்டுக்குமே அப்படிதான். இப்போ ஜிக்கு வந்து ஹார்ட் சவுண்ட் அப்படின்னும் போது இக்கு, அதாவது இக்குன்னு சொல்லக்கூடாது, இக்கு இக்கு. இதுவே ஹிந்தி இந்த மாதிரி மொழிகள்ல இந்த இக்கு அப்படின்ற சவுண்டுக்கு தனியா எழுத்து இருக்கு. தமிழ்ல வந்து ஒரே ஒரு காதா இருக்கு. அதுக்குதான் நம்ம 2 விதமான சவுண்டையும் இதுக்குதான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க உச்சரிக்கிற டிஃபரன்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட் சவுண்டு அப்படின்றது என்ன சவுண்டுனா இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு. அதாவது நம்ம ஜேக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோமோ அதுதான் இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் எங்கெங்க வரும்ன்றத நம்ம வாங்க டீட்டெயிலா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சவுண்டு நம்ம பார்க்க போறது இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இந்த இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு எங்க வரும் அப்படின்னா ஜிக்கு அடுத்து இ ஐ ஒய் இந்த 3 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதோட சவுண்டு, அதாவது அந்த ஜியோட சவுண்டு என்ன சவுண்டா இருக்கும்னா இஜ்ஜு அப்படிங்கிற இந்த ஜேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல ஃபொனட்டிக் சவுண்டோட சிம்பிள். இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஜி கூட இப்போ ஜி ஐ ஜிஇ ஜி ஒய். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாமே நம்ம ஜியோட சவுண்டு என்னன்னு படிக்கணும், இஜ்ஜு அப்படின்னு படிக்கணும். அப்போ இஜ்ஜு ஈயோட சவுண்டு வந்து இப்போ ஈன்னு வச்சுக்கோங்களே. அப்போ ஜி. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர். ஸோ இந்த இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. ஜிஞ்சர் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்றது தான். அப்போ இங்க வந்து ஜி ஐ வருது அப்படின்னா என்ன சவுண்டு, ஜி. இஜி ஜி. ஜிஞ்சர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்கு வந்து ஆ சவுண்டு. அப்போ ஜர், ஜிஞ்சர். 2 இடத்துல வருது பாருங்க, ஜி ஜி சவுண்டு தான் வருது. ஓகேங்களா. அப்போ இஐஒய். ஸோ இது வந்து ஜிக்கு அடுத்ததா ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் கேஜ் அப்படிங்கிற வார்த்தை. இதுல இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ 90% நமக்கு ஜி கூட ஐ இ ஒய் வரும்போது இஜ்ஜுங்கிற சவுண்டு தான். இதுவே ஒரு 10% நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா. 10% வந்து பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்கு. சில வார்த்தைகளுக்கு இந்த ரூல் வந்து பொருந்தாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை நம்ம எப்படி படிப்போம்னா ஜிஇடி. இதை வந்து ஜெட் அப்படின்னு படிக்க மாட்டோம், கெட், பெறுதல் அப்படின்ற அர்த்தம் வரும், கெட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த வேர்டு ஜிஐவிஇ. இந்த ஜிஐவிய ஜிவ் அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம், கிவ். இப்போ கொடு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா. கொடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லுவோம், கிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டிப்பா நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இது வந்து ஜிக்கு அடுத்து ஐ வருது அப்படின்னு போது இங்க ஜி சவுண்டு தானே வரும். அப்போ ஜிவ்னு தானே படிக்கணும். ஏன் கிவ்னு படிக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்க கூடாது.
என்னன்னா நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நமக்கு 10% அந்த ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு. அதாவது இந்த ரூல் வந்து அதுக்கு பொருந்தாது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, இப்போ GIFT. ஸோ இந்த வேர்டு வந்து நிறைய பேத்துக்கு நம்ம அன்பளிப்பா ஒரு விஷயத்த கொடுத்துருப்போம். அந்த அன்பளிப்பா கொடுக்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து பாருங்க ஜி கூட ஐ வருது. அப்போ இதை ஜிஃப்ட்னு தானே படிக்கணும். நம்ம ஏன் கிஃப்ட்னு படிக்கிறோம் அப்படின்னா இந்த வேர்டுக்கும் இந்த ரூல் பொருந்தாது. இப்போ இதை எதுக்குமா இதுல சொல்றீங்க, எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னு நினைக்கலாம். இப்போ நம்ம ரூல்ஸ் படிச்சுட்டோம், ஜிக்கு இந்த சவுண்டு தான் ரூல் படிச்சுட்டோம்னா எல்லா இடத்துலயும் கொண்டு அப்ளை பண்ணோம்னா ஒரு சில வேர்ட்ஸுக்கு இந்த எக்ஸம்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இ கூட வரும்போதும் இந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் ஏன் இந்த சவுண்டு வருது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரூலை முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ வந்து ஜிஇடி கெட், கிவ், அதே மாதிரி கிஃப்ட், இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இந்த ரூல் வந்து பொருந்தாது. அப்போ 90% வேர்ட்ஸுக்கு நீங்க வந்து இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10% ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வந்து அந்த ரூல்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு நல்லா நீட்டா புரியும். ஸோ ஜி கூட நமக்கு அடுத்து இஐ அண்ட் ஒய் வரும்போது இந்த இஜ்ன்ற சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஜிஇஎம். ஸோ இந்த வேர்டுல வந்து ஜிக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு? இ வந்திருக்கு, அடுத்து எம் வந்திருக்கு. அப்போ இதை எப்படி படிக்கணும்னா இஜ் ஏ ஜே ஜெம் அப்படின்னு படிக்கணும் இந்த வார்த்தை. அதே மாதிரி ஜியாண்ட், ஜியாண்ட். ஓகேவா? ஜியாண்ட். அடுத்தது பாருங்க ஜிஒய். இதை வந்து என்னன்னு படிப்போம்? இஜ் ஜி ஜிம் அப்படின்னு படிக்கணும். ஜிம், இந்த வேர்டு ஜிம். அதே மாதிரி இதை பாருங்க ஏ இஜ் ஏஜ். இங்க வந்து இந்த ஏயும் ஈயும் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம லாங் சவுண்டான ஏ சவுண்டு கொடுக்கணும். ஜியோட சவுண்டு இஜ், அப்போ ஏஜ் அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜிராஃப், ஜிராஃப், இங்கேயும் இஜ் சவுண்டு தான் வருது. அதே மாதிரி ஸ்டிஞ்சி, ஸ்டிஞ்சி. ஓகேங்களா? ஜெண்டில், ஜெண்டில். இதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு, நிறைய நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஜெனரல், ஜெனரல் அப்படின்ற இந்த வேர்டுக்கும் ஜே தான் வரும். ஓகேங்களா? அதாவது இஜ் சவுண்டு தான் வரும். அதே மாதிரி மேஜிக், இங்கேயும் ஜி சவுண்டு. ஸ்பாஞ்சி, ஸ்பாஞ்சி. ஓகே. அதே மாதிரி ஜெர்ம், ரிஜிட், ரிஜிட், ரிஜிட். எனர்ஜி, எனர்ஜி. ஸோ இங்க எல்லாமே நம்ம என்ன வேர்டு யூஸ், என்ன சவுண்டு யூஸ் பண்றோம்னா இஜ் அப்படிங்கிற சவுண்டு. இப்போ ஜிஞ்சர், ஜெனரல், ஜிம், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இஜ் சவுண்டு தான் வருது. ஏன்னா இ அடுத்து வருது, ஐ வருது, ஒய் வருது. அப்போ இஜ்ங்கிற இந்த சவுண்டு கூட பிளஸ் வந்து இந்த இஓ ஐஓ ஒய், அதுக்கு என்ன சவுண்டு வருதோ அந்த சவுண்டை ஆட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈன்ற சவுண்டு வருதுன்னா ஜி அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உயிர்மை எழுத்தா மாத்திக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஹார்ட் சவுண்டு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கான்சனன்ட் கூட ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அங்க எல்லாமே என்ன சவுண்டு கொடுக்கணும்? இக்கு அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹார்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோட் பை எனி அதர் லெட்டர்ஸ், இட் மேக்ஸ் த ஹார்ட் சவுண்ட் இக் சவுண்ட் ஆஸ் அ கிளாஸஸ், கிளாஸஸ். புரியுதுங்களா? ஸோ இங்க எக்ஸாம்பிள் இன்னும் இருக்கு, அது உங்களுக்கு பார்த்தா இன்னும் புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு கோ, இக்கு ஓ கோ. அதே மாதிரி இது இக்கு ஆ கா, இத கம் அப்படின்னு தான் படிக்கணும், ஜம்னு படிக்க மாட்டோம். ஏன்னா இங்க யூ வந்திருக்கு. ஓ யூ இ, மற்ற எல் ஆர் எந்த கான்சனன்ட் கூட அடுத்து வந்தாலுமே இக்குன்ற சவுண்டு தான் வரும். அதுக்கு தான் அவங்க வந்து மற்ற லெட்டர்ஸ் அப்படின்றத ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வவல்ஸை கம்பேர் பண்ணி படிக்கிறனால நம்ம வவல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா க்ளோ, க்ரோ, க்ளூ, க்ளோப், கோட், கோட். அதே மாதிரி கேலன், கேலன்னு படிக்கூடாது, கேலன், கே சவுண்டு. கேப், ஃப்ராக், ஃப்ராக். ஓகே. லாக், பேக், ஆங்கிள், ஆங்கிள், gobble, gobble, gallop, gallop, green, grass, glass. இதே போல gas. புரியுதுங்களா? கேஸ் அப்படிங்கிற வேர்டுக்கும் நம்ம கேஸ் சவுண்டு தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஏ, அதே மாதிரி ஓ யூ, இதெல்லாம் வரும்போது ஹார்ட் சவுண்டான இக்கு அப்படின்ற சவுண்டு கொடுக்கணும்.
இதுவே இ ஐ ஒய் இந்த லெட்டர்ஸ் கூட ஜி வந்து ஃபாலோட் ஆகி வருது அப்படின்னா அங்க இஜ் அப்படிங்கிற சவுண்ட். ஸோ இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து நமக்கு வந்து இந்த 3 லெட்டர்ஸை தாண்டி மீதி எந்த கான்சனன்ட், இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல் பிளண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்சனன்ட் கூட அந்த எல் லெட்டர் சேர்ந்து வரக்கூடிய பிளண்ட்ஸ் அப்படின்னா சேர்த்து படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து இங்க இல் சவுண்டு கில் கிர் அப்படின்னு படிச்சோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பிளண்ட்ஸ், எல் பிளண்ட்ஸ், ஆர் பிளண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அது அடுத்தடுத்த லெசன்ஸ் நம்ம படிப்போம். நீங்க பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, இப்போ ஜிக்கு 2 சவுண்ட் இருக்கு. ஒரு சவுண்டு இஐ ஒய்யை ஃபாலோட் பண்ணி வந்துச்சுன்னா இஜ் அப்படிங்கிற சவுண்டு, ஏயோ ஏஓயு அண்ட் அதர் லெட்டர்ஸ் இல்லைன்னா அந்த வவல்ஸ் தவிர மற்றது வந்தாலும் இக்கு அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை ரீட் பண்றதாகட்டும், அந்த ரீட் பண்ணக்கூடிய வேர்டை நீங்க எழுத போறீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் வச்சு எழுதும் போது ஓகே இந்த இடத்துல இந்த சவுண்ட் தான் வரும்னா. அதே மாதிரி இந்த எக்ஸம்ஷன் 10% வந்து வேர்ட்ஸுக்கே எக்ஸம்ஷனும் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் நமக்கு அதிகமா இருக்காது, குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். அப்ப மீதி எல்லாமே இந்த ரூல் வந்து பொருந்தும். கண்டிப்பா இந்த லெசன் உங்களுக்கு தெளிவா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கிளாஸ்லயுமே நம்ம உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்போம். இன்னைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா, நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்றது இல்லை. ஸோ அட்டன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கு அப்படின்றத உங்களே நீங்க டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கான டெஸ்ட் சிம்பிள் தாங்க நான் எப்பயுமே கொடுக்கறது. ஏன்னா நம்ம வந்து இந்த லெசனை ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இஜ் அப்படிங்கிற சவுண்ட்ல வரக்கூடிய ஒரு 2 வேர்ட்ஸ், 2 வேர்ட்ஸ் மட்டும், அதே மாதிரி இக்கு அப்படிங்கிற சவுண்ட்ல வர 2 வேர்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் கரெக்டா ஷேர் பண்றீங்க அப்படின்றத நான் கண்டிப்பா செக் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி கண்டினியூவா இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்கு. மொத்தமா 30 லெசன் நான் கண்டிப்பா வந்து சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதனால ரெகுலரா நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க. ஸோ பெரிய அளவுல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெசன் பாக்குற அளவுக்கு இந்த லெசன் வரைக்கும் பாக்குறவங்க ரொம்ப கம்மியா தான் பாக்குறீங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காகவே ரெகுலரா ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்களுக்காக கண்டிப்பா சேனல்ல வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசன்ல